நமக்கு ஏன் கிடைக்கல? அவனும் நானும் ஒன்னாதானே வீடு வாங்கணும். அவன் 3 மாடி கட்டிட்டான், நான் இன்னும் கட்டவே இல்லையே. கடைசி வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனே நினைச்சுக்கிட்டு பகவானை நினைக்க மாட்டான். ஏன்? நமக்கு இட்டபடி என்று. உனக்கு எது இறைவன் கொடு. எங்க பேங்குக்கு போனீங்கன்னா அவன் பேர்ல மட்டும் 1000 ரூபா கொடுத்த உடனே நீங்க பணம் கொடுக்குறீங்களே, எனக்கு கொடுக்க மாட்டேன். அவன் கொடுத்து வச்சவன் அவன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, உன் அக்கௌண்ட்ல இல்லையே அப்படின்னா. நானும் அவனும் ஒன்னாதானே பேங்குக்கு வந்தோம், நானும் அவனும் ஒன்னாதானே கணக்கு ஆரம்பிச்சோம். அவனுக்கு மட்டும் தாரீங்கன்னா அவன் கொடுத்து வச்சவன் வாங்கிக்கிறான். அப்ப நான் என்னங்க ஆச்சுன்னா, நீ கொடுத்து வைக்கல, எங்கெங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னா அதைத்தான் வல்ல பெருமான் சொல்ற. பசித்தோர் முகம் பார், தர்மம் செய், உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லதை செய். நல்லதை செய்தால் நீ வாழ்க்கையில உயர்ந்து விடுவாய். இத கிமு 300 த கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவனா இருந்தாங்க. அவன் வாழ்ந்தது 34 வயசு தாங்க. உலகம் முழுக்க வென்றுட்டு கடைசியா இந்தியாவுக்கு வந்தான் படையெடுத்துக்கிண்டு. அப்ப இந்திய மண்ணை மிதித்த உடனே அவனை அறியாமல் ஞானம் வந்து விட்டது அவனுக்கு. இந்திய மண்ணை மிதித்த உடனே நோய்வாய்ப்பட்டான். வாழ்க்கையில முதன்முறையாக தோல்வி என்பதை தெரிந்து கொண்டான். அவன் நோய்வாய்ப்பட்ட உடனே மருத்துவர்கள் எல்லாம் அவனுக்கு மருத்துவம் செய்தார்கள். அவன் இறக்குகின்ற தருவாயிலே 3 வேண்டுகோள் விட்டான் மருத்துவர்களுக்கு. என்ன 3 வேண்டுகோள்னா, அந்த 3 வேண்டுகோள் தான் பட்டினத்தாருடைய உபதேசமே. இது நடந்தது எப்போ? கிமு 300 வாழ்ந்தவன் கிரேட் அலெக்சாண்டர் சொன்னா, இந்த உலகத்தையே வென்று என்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் இறக்கப் போகிறேன். இவர்கள் கொடுத்த மருத்துவம் எல்லாம் என்னை இருக்க வைக்கப் போவதில்லை. என்னுடைய மரணம் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த உலகம் என்னை மிகப்பெரிய வீரனாக நினைத்து கொண்டிருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எனவே மருத்துவர்களே, நீங்கள் கொடுத்த அந்த மருத்துவம் என்னை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தவில்லை. நான் போக போகிறேன். எனவே சவப்பட்டியிலே என்னுடைய கைகளை வெளியிலே வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள்னா. சபப்பட்டியில கையை உள்ள வச்சிருவாங்க, இவன் வெளியில வைக்க சொன்னான். அதை விட இன்னொன்னு சொன்னா, அலெக்சாண்டர், என்னுடைய சவப்பெட்டியை இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் தூக்கக்கூடாது, மருத்துவர்கள் தான் தூக்க வேண்டும் என்று சொன்னான். ஏன்னா நீங்க தான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க இதையும் நீங்க பாருங்க, நான் இருந்தா தானே பார்க்க போறீங்க. எனவே இந்த உலகத்தில் மருத்துவர்கள் சவப்பட்டி எடுத்துக்கொண்டு வந்தா உங்களை நாங்க இதுல தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிடுவோங்க. முதல்ல ஐசியூல கூப்பிடுவோம், அப்புறம் பொட்டியில வச்சு எடுத்துட்டு போவோம்னு உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக மருத்துவர்கள் என் சவப்பட்டியை தூக்க வேண்டும், என்னுடைய கைகளை விரித்தே இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று ஒரு மிகப்பெரிய பேரரசனாக உலகத்தையே நான் கொள்ளையெடுத்துக் கொண்டு வந்தேன். இப்பொழுது எதையும் நான் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதை உலகம் தெரிந்து கொள்வதற்காக என் கஜானாவில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த கல்லறை பாதை முழுவதும் பூமியில் போட்டு விடுங்கள், இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். பிறக்கும் பொழுது கொடு போவதில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது என்ன கொடு போவதில்லை, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பட்டினத்தார் பாட்டு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? வெறுங்கையோட தான் பிறக்கிறான். கொஞ்சம் மூடிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை, ஏதோ உள்ள வச்சிருக்குன்னு நினைப்பேன். பிரிச்சா ஒன்னும் இருக்காது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாத குலாமருக்கு என் சொல்வேன் இறைவா கட்சி ஏகம்பனே என்று திரு ஏகம்ப மாலையிலே பட்டினத்தார் பாடுகிறார். எனவே இந்த பொருளை வைத்து அருளாக மாற்றிக்கொள். நீ எந்த ஒரு பொருளையும் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது. இந்த அற்புதமான அந்த வரிகளை பட்டினத்தார் வரிகளைத்தான் கண்ணதாசன் 4 வரிகளில் சொன்னார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே என்பதை வீடு வரை ஒரு உண்மை. வீழி அம்பொழுக மெத்தி எழும் மாதரும் வீதி மட்டேனர், வீதி வரை மனைவியினர். இரு கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டேன, காடு வரை பிள்ளைன்னு எழுதினார். ஆனா டி.எம். சௌந்தரராஜன் கேட்டாரு, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேன்னு எழுதியிருக்கார் பட்டினத்தார். நீங்க அதை போடாம கடைசி வரை யாருன்னு போட்டீங்கன்னா கடைசி வரை புண்ணிய பாவமேன்னு போடணும். அது கண்ணதாசன் சொன்னாரா?
நான் கடைசி வரையே புண்ணிய பாவமேன்னு போட்டால் இந்த பாட்டையே எவனும் கேட்க மாட்டான். இது சாமி பாட்டுன்னு காலையில் 5 மணிக்கு இருந்து போட்டுருவான். அதில் மக்கள் எல்லாம் கேட்கணும்னா அவனுக்கு கேள்வி கேட்கணும். கடைசி வரை யாரோ என்ற கேள்வி கேட்டா பிரமாதையா நல்லா கேட்டாரியா ஒரு கேள்வி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை என்ன டிஎம்எஸ் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாரு. நான் கேட்டேன், பட்டினத்தார் பாட்டு தானங்க இது, அதை நீங்க அழகா எழுதும்போது கடைசி வரை இருவினைகள் தான் வரும்னு சொன்னதை நீங்க யாரோன்னு மாத்துவீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அழகாக கண்ணதாசன் பதில் சொன்னார். அப்படிப்பட்ட பல தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொன்ன மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி பட்டினத்தார். அந்த பட்டினத்தாருடைய பாடல்களை எல்லாம் திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுதுன்னு இருக்கு, அதை எடுத்து வச்சு நீங்க மலர் வழிபாடே செய்யலாம். காலாய் சீரிய கடலை போற்றி, ஒற்றி மா நகர் உடையாய் போற்றி. இப்ப நாம சென்னை மாநகர்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல வந்த மாநகர் எதுனா ஒற்றி மாநகர் தான். மெட்ரோபாலிட்டன் எங்க வந்ததுன்னா திருவொற்றியூர்னு சொன்னவர் யாரு? பட்டினத்தார், பொய் சொல்ல மாட்டார். ஒற்றியூர் மாநகர் உடையோய் போற்றி, பல்கா ஒல்கா பல்புகள் தொல்காப்பியா போற்றி. என்ன அழகான பாடல்கள்! அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் மிக அற்புதமாக சொல்லி அடுத்த நிகழ்வு இருப்பதனாலே நான் இந்த அருமையான நிகழ்வை இந்த பட்டினத்தார் விழாவிலே ஒவ்வொரு ஆடி உத்திராடத்திலும் தவறாமல் நீங்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்வு அமைய வேண்டும் என்று பட்டினத்தாருடைய திருவிடுகளை வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.